ஹாய், ஜேட் பிளான்ட் தானுங்க. நான் ஒரு போன்சாயாக பண்ணணும்னு சொல்லி இது மதர் பிளான்ட் தானுங்க. அதனால் நான் வந்து கொஞ்ச நாளாகவே இது வளர்த்திட்ருக்கேன். இந்த ரூட்ஸ் வந்து நல்லா கெட்டியாகட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லி இதுலேருந்து கட் பண்ணி தான் நான் வந்து ட்ரே கார்டன் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம எடுத்து நல்லா மண்ணை தட்டி விட்டுட்டுங்க. அது வேரெல்லாம் ரொம்ப கட் பண்ணி விட்டுடலாம். ஆனால் நான் கட் பண்ணல. வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்ச நாள் வளர்த்துனிங்கன்னா இது போன்சாயாக மாறிடுங்க. இவ்வளோதான். நம்ம வளர விடாமல் கட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வந்து நல்லா மொந்தமாக ஆயிரும், போன்சாய் ஆகி மாறிடுங்க. நான் இது வந்து மண் சட்டியில் தான் நான் பண்ணுறேன். இந்த மண் சட்டி ஆக்சுவலி அது பக்கெட் மாதிரி இருந்துச்சு, உடஞ்சிருச்சுங்க. அதை வச்சு தான் நான் பண்ணுறேன். இந்த ரூட்ஸ் எல்லாம் நான் வந்து கட் பண்ணல, அதிலே வச்சு நான் அமுத்தி விட்டுட்டேனுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த போன்சாயோட அந்த மொந்தமாக இருக்கிறது தெரியும். நான் ஒருத்தி வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு யாரும் ஹெல்ப் இல்லைங்க. நானாக பண்ணனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா நான் எப்போவுமே நானே தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி நான் வீடியோஸ் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேனுங்க. பார்த்திங்கன்னா இது மேலே மண் போட்டுட்டு நல்லா மண் போட்டுட்டுங்க அதை ரூட்ஸ் எல்லாம் நல்லா லாக் பண்ணி விட்டுறணும். பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் அதுக்கப்புறம் தான் அதோட கனமானது நல்லா அழகாக தெரியும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு மரம் மாதிரி பண்ணுனா இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே கட் பண்ணி விட்டுறணுங்க. நான் மண்ணெல்லாம் பட்டுச்சுங்க, அதெல்லாம் ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். நானே தான் ட்ரை பண்ணிகிட்ருப்பேனுங்க. எல்லாமே நான் வீட்டில் தனியாக தான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுக்குறக்கு ஆள் இல்லை, ஹெல்ப்புக்கும் ஆள் இல்லைங்க. நானே தான் ட்ரை பண்ணி நானே தான் பண்ணுவேன். எல்லாமே வீடியோ எடுக்கிறதும் நான் தான். எல்லாமே கட் பண்ணி விட்டுருணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா போன்சாய்ங்கிறது இப்போ வந்து ரொம்ப ரேட் எல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா மொந்தமாக வளர்த்த விட்டுட்டோன்னா ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டோன்னா அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கீழே வந்து கெட்டியாயிருங்க. மேலே இருக்கிறதுக்கு அந்த சத்து மேலே போகாது. கீழே இருக்க உங்களுக்கு வந்து வேர்கள் வந்து நல்லா வந்துங்க கெட்டியாயிருங்க, போன்சாயாக மாறிடும். நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேனுங்க நான். ஏன்னா அது வந்து நான் மர ஷேப்பில் கொடுக்கணும். இதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி இப்போ நான் வச்சிட்டேன்னா மரம் மாதிரி பண்ணி வச்சிட்டேன்னா நாளைக்கு வந்து அப்படியே லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மரமாக மாறிடுங்க. மெயின் வந்து நம்ம இவ்வளோன்னா நான் கட் பண்ணிட்டேன். அதில் இருக்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, வளர விடக்கூடாது. மேலே இருக்கிறதும் கட் பண்ணணும். எல்லாமே கொஞ்சம் லீவ்ஸ் தான் நான் விட்டுருக்கேன். ஏன்னா அது மரமாக நான் வந்து அது கரெக்ட் பண்ணணும். இனிமேல் லீவ்ஸ் வர்றது அதை மரமாக நான் மாற்றணுங்க ஃபுல்லாக. அதனால் நான் கட் பண்ணிட்டேன். மெயின் வந்து கீழே இருக்கிற ரூட் தானுங்க நல்லா மொந்தமாக இருக்கணும். அதுதான் பார்க்கும்போது ஒரு மரமாட்ட நம்மளுக்கு தோணும். இது நான் வந்து சும்மா தான் லைட்டாக தான், நான் எதுவும் பண்ணலைங்க. வீட்டில் இருக்க பொருள் தான் எடுத்து நான் வந்து செடி பக்கத்தில் யானை நிற்கிற மாதிரி நான் பண்ணேன். இதெல்லாம் ஜஸ்ட்டு நான் இது மாதிரி பண்ணி நான் வந்து சும்மா டெக்கோராக நான் வச்சுருப்பேன் செடிக்கு நடுவில். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா? நான் தான் ட்ரை பண்ணுறேனுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு மோட்டிவேஷன் அதுதான். ஏன்னா எனக்கு பிடிக்கும் இதெல்லாம், உங்களுக்கும் அது பழகணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் இது வருங்க. தேங்க்யூ, பாய்.